السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாராந்த மார்க்க பயான் நிகழ்ச்சியிலே நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த மஜ்லிஸை அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட மஜ்லிஸாக ஆக்குவானாக என்ற பிரார்த்தனையுடன், அன்புக்குரியவர்களே, நாம் 2 வாரம் அல் குர்ஆன் சம்பந்தமாக அந்த தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய இறுதி அமர்வாக அறிஞர்கள் குறிப்பிடும் பொழுது, ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து, அல் குர்ஆனிலிருந்து அவன் படிக்கக்கூடிய, வாசிக்கக்கூடிய, அதே போன்று கேட்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஒவ்வொரு வசனமும் முகாத்தபுன், அவன் என்ன உணர வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒவ்வொரு வசனமும் என்னைத்தான் ஹிதாப் செய்கிறது, என்னை நோக்கித்தான் பேசுகிறது என்ற உணர்வு வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்படியான உணர்வு வரும் பொழுதுதான் அல் குர்ஆன் நம்மிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஹதீஸ்களிலே சொல்லப்பட்ட, அதே போன்று ஆதாரபூர்வமான வரலாற்று செய்தியாக பதிவு செய்யப்பட்ட சில விடயங்களை நாம் கவனித்தோம் என்று சொன்னால், அன்றைய மக்கத்து காஃபிர்கள் அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்தார்கள், இணை வைப்பிலே ஈடுபட்டு கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத், தூதுத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வஹீயுடைய செய்தியாக எதையெல்லாம் சொன்னார்களோ அதையும் என்ன செய்யலாம், அவங்க ஈமான் கொள்ளலை, ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கவில்லை. அப்படி இருந்து நாம் சில செய்திகளை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆரம்ப கால தாவா பணியிலே ஆரம்பத்திலே நிறைய எதிர்ப்புகளை அவர்கள் சந்தித்தார்கள். நபி அவர்களும் சஹாபாக்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த காபாவில் போய் என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. அவர்கள் தொழுதால் சுஜூதுக்கு போகக்கூடிய நேரத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். நபி அவர்கள் சுஜூதுக்கு போனால் என்ன செய்வாங்க, அதாவது அழுகிய ஒட்டக குடல்களை எல்லாம் என்ன செய்வாங்க, அதனுடைய அசுத்தங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்திலே அப்படியே மாட்டி விட்டு போயிடுவார்கள். அது அவ்வளோ சுமையாக இருக்கும். அப்போ சுஜூதிலிருந்து நபி அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது. அப்போ இன்னும் ஒருத்தருடைய உதவி வந்து அவங்க அதை அசுத்தங்களை நீக்கியதன் பின்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அதை சுஜூதிலிருந்து எழும்புவார்கள். அந்த அளவு சிரமம். அந்த நேரத்தில் கூட அன்புக்குரியவர்களே, அப்போ அவங்களுக்கு தெரியும், அன்றைய மக்கா அந்த குறைஷி தலைவர்களே பிரதானமானவர்கள் தான் அபு ஜஹல், அதே போன்று அபு சுஃபியான். அவர் பின்னால் என்ன செஞ்சார், ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதே போன்று உத்துபா, ஷைபா, உமையா, இவர்களெல்லாம் அன்று என்ன மக்கத்து பிரதான குறைஷி தலைவர்கள்.
அதாவது இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அவங்களோட சீரால் அவங்க பதிவு செய்கிறாங்க எப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய அல்லாஹ்வுடைய வஹியுடைய செய்தி அவங்க சஹாபாக்களுக்கு என்ன செய்வாங்க, அவருடைய வீட்டிலிருந்து மக்காவிலே ஓதுவார்கள், ஓதி காண்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய வஹியுடைய குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கும். அப்படி ஓதி காண்பிக்கும் பொழுது இந்த மக்கத்து முக்கியமான தலைவர்கள் கூட என்ன செய்வாங்களாம், இரவு நேரத்தில் ஒருவருக்கொருவர் தெரியாமல் போய் என்ன செய்வாங்க, நபியோட வீட்டுக்கு வெளியிருந்து கேட்பாங்களாம். அல் குர்ஆன் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறது. அப்போ ஒரு தடவை அல்ல, பல தடவைகள் என்ன செஞ்சாங்க, போய் கேட்டாங்க. அப்படி பல தடவைகள் போய் கேட்பதற்குரிய காரணம் என்ன, அல் குர்ஆனுடைய வசனங்கள் அவங்களை என்ன செஞ்சிச்சு, ஈர்த்தது. அந்த ஈர்ப்பு உண்டாகித்தான் என்ன செஞ்சாங்க, போய் கேட்டார்கள். சில நேரம் அபு ஜஹில், அபு சுஃபியான் முக்கியமான தலைவர்கள் அப்படியே இரவு முழுக்க கேட்டுட்டு என்ன செய்வாங்க, அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் இரவுடைய கடைசி பகுதி, அப்போ அந்த காலை நேரம் வாரத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, அவசரமா நம்மளுடைய வீட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு அந்த வெளிப்பாதிலிருந்து என்ன செய்வாங்க, விரைவாக வருவாங்களாம். சில டைமு கூட சில நேரத்தில் வந்து ஒருவருக்கொருவரை சந்தித்து கொள்வார்கள். யார், அபு ஜஹல், அபு சுஃபியான் முக்கியமான தலைவர்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியான நிகழ்வுகள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே மக்கா, அதாவது காபத்துல்லா அவங்க என்ன தொழுது கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் தொழுகையில் சூரத்து நஜ்மை ஓதுகிறார்கள். என்ன சூரா சொல்லுங்க, சூரத்து நஜ்ம். எந்த இறை தூதரையும் இறை தூதர் சொல்லக்கூடிய வஹியுடைய செய்தியையும் எதிர்த்தார்களோ அதே காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க, அப்படியே வந்து கேட்டுக்கொண்டு வந்தார்கள். ஜின்களும் வந்து என்ன செஞ்சிச்சு, நபி அவர்கள் ஓதக்கூடிய அந்த நஜ்ம் அத்தியாயத்துடைய வசனங்களை கேட்டுக் கொடுக்கிறார்கள். அமைதியாக இருந்து கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து நஜ்ம் அப்படியே ஓதிட்டு போகிறாங்க. 62வது வசனம் வரும் பொழுது ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது என்ற வசனம் வருகிறது. அப்போ அந்த வசனம் வந்து என்ன செய்யணும் சொல்லுங்க, இது சஜிதாவுடைய வசனம். சூரத்து நஜ்மில் 62வது வசனம். அப்போ ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது என்ன கருத்து, ஃபஸ்ஜுது லில்லாஹி என்றால் அல்லாஹ்வுக்காக என்ன செய்யுங்க, நீங்கள் சுஜூது செய்யுங்கள், வஅபுது இன்னும் வணங்குங்கள், அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள் என்ற வார்த்தை அந்த வசனம் ஓதிய பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, உடனே சுஜூதுக்கு போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு சென்றவுடன் அந்த மறைவாக கேட்டுக்கொண்டிருந்த காஃபிர்கள், ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தாங்க, சுஜூதுக்கு போய் விடுகிறார்கள். ஏன்னா அந்த குர்ஆன் வசனங்கள் அவங்க என்ன செஞ்சிச்சு, ஈர்த்தது, உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அவங்களுக்கு அது உண்மென்று புரிகிறார்கள். ஆனால் அவங்கள இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்வது எது தடுத்தது சொல்லுங்க, அவர்களுடைய கௌரவம், மீகோன்னு சொல்லலாம். அவங்களுடைய பரம்பரை அந்த கௌரவம் தான் அவர்களை தடுத்தது. அன்புக்குரியவர்களே, அதுக்கு பின்னால் வந்து அவங்க சுஜூதுக்கு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலிருந்து எழுந்தவுடன் அவங்க எழுந்ததுக்கு பின்னால் அவங்க ஒருவருக்கும் சமாளித்து கொள்கிறாங்க. நாங்கள் அல்லாஹ் சுஜூது செய்யலை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது சுஜூது செஞ்சதால் நாங்கள் சுஜூது செய்யலை. நாங்கள் சுஜூது செஞ்ச யாருக்கு, நாங்கள் எதெல்லாம் கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறோமோ அதை நினச்சி தான் நம்ம சுஜூது செஞ்சோம்னு என்ன செஞ்சாங்க, அவங்க பொய்யாக மறுத்து சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போன்று நாம் இன்னும் சில முக்கியமான வரலாற்று செய்திகளை பார்க்கும் பொழுது, இது வந்து சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, 868வது செய்தியாக வருகிறது. சஹீஹ் முஸ்லீமில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது இதுவும் வந்து எப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத்துடைய ஆரம்ப கால பகுதியில்
அப்போ இது மக்கா வாழ்க்கையா மதீனா வாழ்க்கையா சொல்லுங்கள்? நுபுவத்துடைய ஆரம்பம் என்று சொன்னால் மக்கா வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, யமனிலிருந்து ஒருவர் வருகிறார். அவர் ஒரு நபித்தோழர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அவங்க என்ன சஹாபி தான். லிமாத் இப்னு சாலபான்னு செல்லக்கூடியவர். என்ன பேர் சொல்லுங்க? லிமாத் லாத் இப்னு சாலபா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் மக்காவுக்கு வாராரு. எங்கிருந்து வாராருன்னு சொன்னால் வக்கானா மின் அஸ்தி ஷனூஆ. அஸ்தி ஷனூஆ என்ற கோத்திரம் யமனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கபீலா கோத்திரம். உலகத்தில் அரபிகள் அவங்க கபீலாக்கள் அதை பாதுகாத்து வருவார்கள், அப்படியே இல்லையா? அப்போ யமனில் இருந்த முக்கியமான ஒரு கபீலா தான், ஒரு கோத்திரம் தான், அரபு கோத்திரம் தான் அஸ்தி ஷனூஆன்னு சொல்லக்கூடிய கோத்திரம். அன்புக்குரியவர்களே, அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு முக்கியமானவர் தான் யார்? லிமாத் இப்னு சாலபா. அவர் மக்காவுக்கு வராரு. மக்காவுக்கு எதுக்கு வராருன்னு சொன்னால் அவர் கேள்விப்படுது இப்படி ஒருத்தர் இறை தூதராக வந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய இறைவனுடைய வஹியுடைய செய்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே இவருக்கு ஏதாவது என்ன நோய்கள் பிடித்திருக்கலாம், அல்லது வேறு வேறு தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால தான் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு நான் என்ன செய்யணும்? அவருக்கு மந்திரிக்கணும், அவரை ஓதி பார்க்க வேண்டும், அவருக்கு சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் யார் வராரு? லிமாத் இப்னு சாலபா வருகிறார். அவர் மக்காவுக்கு வந்தோடனே அன்புக்குரியவர்களே, மக்கத்து அந்த காவிர்கள் சொல்கிறாங்க, குறைஷிகள் சொல்கிறாங்க, இன்ன முஹம்மதன் மஜ்னூன். பாருங்க, அல்லாஹு தஆலா சொல்கிறானா இல்லையா? காவிர்கள் என்ன சொன்னாங்க? இவர் யார்? மஜ்னூன், பைத்தியக்காரர். இன்னும் என்ன வார்த்தை? சாஹிர், சூனியக்காரர். இவர் பைத்தியமாக பேசி கொண்டிருக்கிறார். அப்படித்தான் சொன்னதால நான் அதுக்கு வைத்தியம் செய்து யார் வராரு? யமனிலிருந்து லிமாத் இப்னு சாலபா வருகிறார். வந்தோடனே அவர் சொல்கிறாரு, லவ் அன்னி ரஐத்து ஹாதர் ரஜுல் லஅல்லாஹ் யஷ்ஃபீஹி அலா யதைய. லிமாத் இப்னு சாலபா சொல்கிறாரு, நான் அந்த மனிதரை சந்தித்தால், யார் மனிதர்? ரசூலுல்லாஹ் குறித்து சொல்கிறாரு, அவரை நான் பார்த்தேன்டா, அவர் எனக்கு சந்தித்தால் நான் அதாவது அவருக்கு என் கை மூலமாக என்னால் சிகிச்சை வழங்குவேன் என்று சொல்கிறாரு. வாங்கதா அன்புக்குரியவர் ஃபலக்கியஹு சந்திக்கிறாரு. சந்தித்தவுடன் அவர் சொல்கிறார், யா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி அருக்கி மின் ஹாதிஹி ரிஹ். நான் உங்களுக்கு என்ன செய்யட்டா? மந்திரிக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? மந்திரிக்கிறேன், ஓதி பார்க்கிறேன். இன்னல்லாஹ் யஷ்ஃபி அலா யதைய மன்ஷா. அதாவது அவர் சொல்கிறாரு, நான் அல்லாஹ் நாடியவருக்கு என்ன எப்படி என் மூலமாக நிவாரணம் கிடைக்கும். ஃபஹல்லக், உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, அப்போ இப்படி கேட்டவுடன் சுபஹானல்லாஹ், பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதல்ல. அப்போ இவருக்கு ஒரு உபதேசம் செய்யணும், ஒரு நசீஹத்து என்ன செய்யணும்? இவருக்கு செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதற்கு முன்னால், அதாவது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நபி அவர்கள் ஒவ்வொரு உபதேசத்துக்கு முன்னாடி, ஹுதுபா செய்வதற்கு முன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை, அதை சொல்கிறார்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அம்மா பாத் சொன்னதுக்கு பின்னால் என்ன செய்யணும்? எது சொல்லணும்? குர்ஆனுடைய வசனங்கள் ஓதணுமா இல்லையா? அவன் நபி அவங்க அம்மா பாத் என்று சொல்லி நிறுத்தினத்தோட அப்போ என்ன சொன்னாங்க? இன்னல் ஹம்தலில்லாஹ். பாருங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்கிறாங்க. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு, அவனே நாங்கள் புகழ்கிறோம், அவனிடத்தில் உதவி தேடுகிறோம். மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி
காட்டுகிறானோ அவரை வழிகெடுக்க யாருக்கும் முடியாது. ஒமை யுதிலில் ஃபலா ஹாதியலா, அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விடுகிறானோ, யாருக்கு நேர்வழி காட்டவில்லையோ அவருக்கு யாருக்கும் என்ன செய்ய முடியாது, நேர்வழி காட்ட முடியாது. வாஷது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா, இந்த கலிமாவை சொல்கிறார்கள். வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகள் சொன்னவுடன் நபி அவங்களுக்கு ஓதி பார்க்க வந்தவர், மந்திரிக்க வந்தவர் லிமாத் இப்னு சாலபா சொல்றாரு, ஐத் அலைய கலிமாத்திக ஹாஉலாஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, நீங்கள் ஓதிய, நீங்கள் சொன்ன அந்த கலிமாக்களை, அந்த வார்த்தைகளை திரும்ப ஓதுங்க. திரும்ப என்ன செய்யுங்க, நீங்க ஓதுங்கள். ஃபஆதஹுன்ன அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஸ மர்ராத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருக்கு 3 தடவைகள் இதை ஓதுறாங்க. இதை இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எத்தனை தடவை ஓதுறாங்க? 3 தடவை. ஓதுனதுக்கு பின்னாடி அன்புக்குரியவர்களே, லிமாத் இப்னு சாலபா சொல்றாரு, ஃபக லக்கத் சமிஅத்து கௌலல் கஹனா. நான், அதாவது கஹனா என்று சொன்னால் சாஸ்திரக்காரர்கள், ஜோசியம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க தானே, அவங்களோட எத்தனையோ வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். இதில் படிச்சுப்பால இல்லையா? வகௌல சஹரத்தி, சூனியக்காரர்கள், சூனியம் செய்யக்கூடியவர்களுடைய வார்த்தைகளை நான் நிறைய கேட்டிருக்கிறேன். வகௌல ஷுஅராஇ, புலவர்களுடைய, கவிஞர்களுடைய வார்த்தைகளையும் கேட்டிருக்கிறேன் என்று சொல்றாரு. அன்புக்குரியவர்களே, ஃபமா சமிஅத்து மிஸ்ல கலிமாத்திக ஹாஉலா, நீங்கள் இப்பொழுது சொன்ன வார்த்தைகள் இருக்கிறதே, இது போன்ற வார்த்தைகளை நான் கேட்டதே இல்லைன்னு சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ். வாங்க, அந்த வார்த்தைகள் அப்படி என்ன செஞ்சுட்டு அவர உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. நம்ம பயான் ஆரம்பிக்கும் பொழுது பின்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு மை யஹ்திஹில்லாஹ்னு சொல்லும் பொழுது, அதாவது நம்ம என்ன செய்யறது டைப்புக்கு பயான் இப்போ தான் ஆரம்பிக்காது, நம்ம அதுக்குள்ள 4-5 மெசேஜ்களை பார்த்துக்கொள்வோம், கொஞ்சம் ரெடி ஆகிக்கொள்வோம். இப்போ நாம் நினைக்க அப்படி விளக்குதா? ஆனால் லிமாத் இப்னு சாலபாவுக்கு இந்த வார்த்தைகளே என்ன செய்யுது, தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் சொல்றாரு, ஹாத்தி எதக்க முஹம்மது, நீங்கள் அவங்களோட கையை தாங்க, உபாயிக்க அலல் இஸ்லாம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பையச் செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ரசூலுல்லாஹ்களுக்கு சிகிச்சை செய்ய நோக்கத்தில் யமனிலிருந்து வராரு. யமனிலிருந்து வந்தவருக்கு இந்த 4 முக்கியமான வார்த்தைகள் என்ன செய்யுது, அவருடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. ஃபபாயஹு ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா கௌமிக வ அலா, நபியவங்க சொன்னாங்க, உங்களோட சமுதாயத்துக்கு, உங்களோட கூட்டத்துக்கும் அவளுக்கு சேர்த்து நீங்கள் பையச் செய்யுங்க. வாலா கௌமி, அவர் சார் என்னுடைய கூட்டத்துக்காக நான் பையச் செய்கிறேன். அதுக்கு பின்னால் அன்புக்குரியவர்களே, அவர் போய் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சமுதாயத்துக்கு இஸ்லாத்தை சொல்கிறார். தன்னுடைய யமனுக்கு போய் என்ன செய்கிறாரு, இஸ்லாத்தை மக்களுக்கு எத்தி வைக்கிறார். அன்புக்குரியவர்கள், அப்போ இந்த செய்தி நமக்கு என்ன விளங்குது? அப்போ இந்த அல்லாவை புகழக்கூடிய அந்த ஷஹாதா கலிமாவுடைய வார்த்தைகளே என்ன செய்யுது, அவருடைய உள்ளத்தில் தாக்கத்தை செலுத்தி. சுப்ஹானல்லாஹ். என்ன இது உண்மையில் என்னென்றா அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ் அவருடைய தௌஃபீக், அனுகூலம், உதவி அவருக்கு இருந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா நாடு இருக்கிறான், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஒரு பலவீனம் என்று சொன்னா, நாங்களாகவே நினைக்கிறது என்ன, குர்ஆன் எங்களுக்கு விளங்க இயலாது, குர்ஆன் என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு விளங்க இயலாது, குர்ஆன் எங்களுக்கு தாக்கம் செலுத்தாது. இப்படியான நம்ம வாயால் சொல்லாட்டியும் உள்ளத்தில் அப்படி ஒரு பதிவு வருது. அது என்ன குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு அப்படித்தான் என்று சொல்லி எல்லாரும் குர்ஆனை விளங்க இயலாது, எல்லாரும் குர்ஆன் தாக்கம் வராது என்று நாம் நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனுடைய வசனங்களில், அல் குர்ஆனில் மொத்தம் எத்தனை வசனம் இருக்கு சொல்லுங்க? 6600
66. அதில் ஹிலாஃப் இருக்கிறது, கருத்து வெற்றும் இருக்கிறது. 6666 இல்லை, 6236. இன்னும் பல கருத்துக்கள் இருக்கிறது அன்புக்குரியவர்களே. அப்போ என்னண்டா, ஒரு மனிதன் நேர்வழி பெறுவதற்கு, நேர்வழி என்று சொன்னால் அவன் குஃபுல் இருந்தாலும் சரிதான், ஷிர்கில் இருந்தாலும் சரிதான், பெரும் பாவங்கள் இருந்தாலும் சரி, பாவத்தில் மூழ்கி இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் போதும் அவனை முழு டோட்டலாக நசிக்கிறதுக்கு, மாத்திரத்துக்கு ஒரு வசனம் போதும். நம்ம நினைக்கிறது தெரியுமா, சூரத்துல் பக்கராவை முழுசாக படித்து நம்ம ஆய்வு செஞ்சாலும் நமக்கு தெரிந்தேலாது என்ற உணர்வோ ஷைத்தான் நமக்கு கொண்டு வந்துருவான். அன்புக்குரியவர்களே, அந்த முழு சூரத்து அல் குர்ஆன் மொத்த வசனங்களும் நமக்கு நேர் வழிகாட்டக்கூடிய ஹுதல்லின்னாஸ் ஹுதல்லில் முத்தகீன், அதில் எந்த ஒரு சந்தேகம் நமக்கு வரக்கூடாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தால், அல்லாஹ் நாடிவிட்டால், அல்லாஹ்வுடைய ஒரு வசனமே நமக்கு என்ன செய்யும், நம்முடைய ஈமானை உயர்த்துவதற்கு, அல்லாஹ்வை நாம் நெருங்குவதற்கு. நாம் தொழுகையில் பொடுபோக்காக இருந்தால் 5 நேர தொழுகை ஜமாத்தாக ஆண்களும் தான், நாங்கள் பெண்களும் தான் வீட்டில் வந்து சரியான அந்த நேரத்தில் தொழுகிறதுக்கு என்னென்ன பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, ஷைத்தானியத்தில் இருக்கிறோமோ, அதை விடுவதற்கு நமக்கு ஒரு வசனமே போதும். ஆனால் நமக்கு என்னென்னக்கு இல்லை, அந்த குர்ஆனுடைய நான் போன வாரம் சொன்ன மாதிரி அந்த குர்ஆனுடைய மகத்துவம் நமக்கு வாரதில்லை. அன்புக்குரியவர்கள், நான் நேற்று ஒரு முகநூல் ஒரு செய்தி பார்த்தேன். இலங்கையைச் சேர்ந்த ஒரு சகோதரர், காத்தாங்குடி முக்கியமானவர். அவர் நான் யூகே நினைக்கிறேன், ஐரோப்பா நாடுகள் ஒரு நாட்டில் இருக்கார். அவர் ஒரு இன்ஜினியர். அவர் பக்கத்தில் வந்த ஒரு சகோதரர், அந்த நாட்டை சேர்ந்தவர் நினைக்கிறேன், அவர் அறிமுகப்படுத்துகிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த இலங்கையைச் சேர்ந்த சகோதரர் என்ன சொல்கிறார் தெரியுமா, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம், இவர் என்ன செய்வாராம், அடிக்கடி அவர் அப்படி எழுதியிருக்கிறார். மக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் தெரியும், ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதேஸ், அவர் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் வசனங்களை என்ன அடிக்கடி கேட்பாராம். அப்போ கேட்டு இவருக்கு என்ன, அந்த குர்ஆன் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தது. அன்புக்குரியவரே, அப்போ குர்ஆனுடைய அர்த்தங்கள் சில டைமுக்கு அவருக்கு படிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, அந்த குர்ஆனுடைய ராகம் என்று சொன்னால் அவர் ஓதக்கூடிய முறை, அந்த குர்ஆனை கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய அந்த கலாமை கேட்கும் பொழுது எனது உள்ளத்தில் ஒரு மாற்றம் வருது. இது உண்மையிலே என்ன, அல்லாஹ்வுடைய இறைவனுடைய வசனமாகத்தான் இருக்கணும். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்கள், இது ஒரு செய்தி அல்ல, இது போன்று காலாகாலமாக பல ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், மறுமையை நம்பியிருக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம். ஆனால் நாம் நினைக்கிறது என்ன, குர்ஆன் நம்மிடத்தை தாக்கத்தை ஏற்படுத்தாது, குர்ஆன் மூலமாக நமக்கு தாக்கம் ஏற்படாது என்ற ஒரு மாயையை, இதை நமக்கு ஷைத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அன்புக்குரிய இன்னமும் நிகழ்வுல பாருங்க, உங்களுக்கு துஃபைல் இப்னு அம்ரித் தௌசி, இவர் முக்கியமான நபித்தோழர். யார், எந்த நபித்தோழர் சொல்லுங்க, துஃபைல் இப்னு அம்ர் அத் தௌசி. தௌசி என்று சொன்னால், தௌஸ் என்பது எந்த கோத்திரம், யமனில் இருக்கக்கூடிய ஒரு கோத்திரம். அவங்களுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எந்த கோத்திரத்தை, கபீலாவை சேர்ந்தவர்கள், தௌஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அப்போ துஃபைல் இப்னு அம்ர் அத் தௌசி வருகிறார், மக்காவுக்கு வராரு. அவரும் மக்காவுக்கு வருகிறார். மக்காவுக்கு வந்த பொழுது, இப்போ இவர் உங்களுக்கு தெரியும், இப்போ மக்காவுக்கு வெளியூர்களிலிருந்து யார் வந்தாலும் யார் ரவுண்ட் அப் பண்ணுவாங்க, அவங்க நபி அவங்கள சந்திக்கிறதுக்கு முன்னாடியே குஃபார்கள் அவங்கள பிடிச்சிடுவாங்க. பிடிச்சி சொல்லுவாங்க என்ன தெரியுமா, அங்கே மட்டும் போயிடாதீங்க, போனால் என்ன செஞ்சுருவார் அவர், உங்களை அப்படியே மாற்றிடுவார். இங்கேயும் அப்படித்தான். இங்கே சவுதிக்கு இங்கே நம்ம தமிழ் மக்கள் வந்தால் என்ன செய்கிறது, முதல்ல ஆசிரியர் தவா சென்டருக்கு மட்டும் போகாதீங்க. நம்மள்கிட்ட நிறைய மக்கள் சொல்லிக்கிறாங்க, நீங்கள் தவா சென்டருக்கு போனீங்கண்டா என்ன செஞ்சுருவாங்க, உங்களோட மூளையை அப்படியே செலவை செஞ்சு உங்களை கெடுத்துருவாங்க. நீங்கள் இருக்கிற நேர்வழி இருக்கிறீங்க, உங்களை வழிகெடுக்க செஞ்சுருவாங்க. அங்கே எங்கே போனாலும்
அன்புக்குரியவர்களே, சில டைமுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுதான் ஷைத்தான். இது யார் வாரது? ஷைத்தான் வழியாக தான் வாரது. இது ஷைத்தானுடைய தாவா. அவர் பேசினாலும் ஷைத்தானுடைய தாவா. ஆனால் சில டைமுக்கு அவர் வேறு வேறு இடங்களுக்கு போவார். சில டைமுக்கு என்ன பாவமாக நடக்கக்கூடிய இடங்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க. எங்கே போகக்கூடாது? இங்கே பயானுக்கு போகக்கூடாது, கிளாஸுக்கு போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அது மாதிரி தான் யமன்லிருந்து, ஈராக்கிலிருந்து, ஷாம்லிருந்து வரக்கூடியவர்களை என்ன செய்வாங்க? குறைஷி காஃபிர்கள் அப்படியே பிடிச்சி செய்வாங்க, அங்கே போயிடாதேங்க. அன்புக்குரியவர்களே, இவர் குறைஷியை தாண்டி போகும் பொழுது இவரும் துஃபைல் இப்னு அம்ர் என்பவர் யமனில் முக்கியமான ஒரு மனிதர், அந்த கோத்திரத்துக்கு ஒரு சிறந்த தலைவராக இருந்தார். அதனால் குறைஷிகளுக்கு இவரை பற்றி தெரியும். ஏன்னா அவங்கள வியாபார நோக்கமாக போவாங்களா இல்லையா? போனால் இவரை சந்தித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இவர் ஒரு ஷாயிராகவும் ஒரு கவிஞராகவும் இருந்தார். அன்புக்குரியவர்களே, இவர் போனவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன காபாவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். நபி அவங்க தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ குறைஷிகள் சொன்னாங்க, நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சந்திச்சாலும் போகிறவங்க, அவர் குர்ஆன் வஹியுடைய செய்தியாக ஏதாவது சொன்னாரண்டா நீங்கள் கேட்காதீங்க. அபிவரன் சொன்னால், நான் காதில் எதை வச்சுட்டு போகிறேன்? பஞ்சு துணிகளை வச்சுட்டு போகிறேன். அவர் ஓதக்கூடியது, அவர் ஓதினாரா நான் பஞ்சை வச்சுக்கிறேன், துணிகளை வச்சுக்கொள்கிறேன், அதனை கேட்காம இருப்பதற்கு. அப்படி சொல்லிட்டு போகிறாரு. போய் அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே ஓதக்கூடிய அந்த வசனங்கள் இவருடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. யாருடைய? துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அவர் குர்ஆனுடைய வசனங்கள் இவர் என்ன செய்யார்? கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, அதுக்கு பின்னாடி இவர் உடனே சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். இஸ்லாத்தை உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இவர், யா நபி அல்லாஹ், இன்னஹு கத் கலபனி அலா தௌசி ஜினா சொல்கிறாரு. தௌஸ் கோத்திரத்தில் பெரும் பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜினாவை பற்றி சொல்கிறாரு. பெரும் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபது உல்லாஹ் அலைஹிம், அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? அவங்களுக்கான நீங்கள் துவா செய்யுங்க. அந்த நேரத்தில் நபி அவங்க துவா செஞ்சாங்க, அல்லாஹும் மஹதீஸ் தௌசன், யா அல்லாஹ் தௌஸ் கோத்திரத்துக்கு நேர் வழி காட்டுவாயாக. திரும்ப சொன்னாங்க நபி அவங்க, இர்ஜி இலா கௌமிக் ஃபதுஹும் இலல்லாஹ் வர்ஃபுக் பிஹிம். நல்லா கவனிங்க, இதான் நுபுவத்துடைய ஆரம்ப கட்டத்தில். அப்போ தௌஸ் கோத்திரத்தில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? குஃபுர்லேயும் ஷிர்க்லேயும் இருக்கிறாங்க. அது பெரும் பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் உங்களோட கோத்திரத்துக்கு போய் தாவா செய்யுங்க, அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள். அது மட்டும் சொல்லலை, இன்னும் ஒரு வார்த்தையும் சேர்த்து சொன்னாங்க, வர்ஃபுக் பிஹிம், அவர்களுடன் ரிஃப்காக, மென்மையாக, இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்லுவாங்க? தாவா படையில் ஈடுபடுங்க, எப்படி நடந்து கொள்ளுங்க? மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். உண்மையிலே இது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய பண்பாக இருக்கணும். நம்ம தாவா செய்யணும். தாவான்னு சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே தாவா செஞ்சாலும் சரிதான். நம்ம மனைவியோ பிள்ளைகளுக்கோ நமது உறவுக்காரர்களுக்கோ நண்பர்களுக்கோ தாவா எடுத்து சொல்லணும். அவன் குஃபுர்லேயோ ஷிர்க்லேயோ பித்அத்திலேயோ பெரும் பாவங்கள் ஈடுபட்டால் நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆனால் எதை நாங்கள் மறக்கக்கூடாது? ரிஃப்க், அந்த மென்மையை நாம் விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கு தவாக்கலங்கள் ஆக விடுபட்ட பகுதி தான் இந்த அஹ்லாக், இந்த பண்பாடு மிகவும் விடுபட்ட பகுதியாக இருக்கிறது. கடுமையான முறையில் என்ன நினைக்கிறாங்க? நம்ம எப்படி தாவா செய்யணும்? சொல்கிற சில பேர் சொல்லுவாங்க, வெட்டினா வெட்டு ஒன்று, ஆனால் பாருங்க துண்டு ரெண்டு, அப்படி செய்யணும். அப்படி செஞ்சால் வருவாங்களா? ஃபிரௌனுக்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்கள் போங்க. யாருக்கு? ஃபிரௌனை போல ஒரு கொடுங்கோலும் உலகத்தில் வர முடியாது.
அப்படிப்பட்ட கொடுங்கோலன் அவனுக்கு நீங்கள் அலைவு பணி செய்யுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. வக்கூலா கவுலன் லையின, மென்மையாக சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இந்த மென்மை, இந்த இரக்கத்தன்மை, இந்த என்பது நம்முடைய தவா பணிகளில் எப்பொழுதும் இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே தவா செஞ்சாலும் சரிதான், நம்முடைய குடும்பங்களுக்கு தாவா செஞ்சாலும் சரிதான், நமது ஊர் மக்களுக்கு தாவா செஞ்சாலும், யாருக்கு செய்தாலும் அன்புக்குரியவர்களே நாம் இந்த மென்மையை நாம் விட்டுவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இவர் போய் தன்னுடைய கூட்டத்துக்கு தாவா பணி செய்கிறார். தாரு துஃபைல் இப்னு அம்ர். அன்புக்குரியவர்களே, இவங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். துஃபைல் இப்னு அம்ர் இப்னு தௌஸ் தன்னுடைய கோத்திரம் யமனுக்கு போகிறாரு தாவா. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியருடைய மக்கா வாழ்க்கையிலே என்ன செஞ்சாங்க, யமனில் வச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மதீனாவுக்கு எப்போ வராங்க? ஹிஜ்ரி 7 வராங்க. இந்த தௌஸ் கோத்திரம் எல்லாம் வராங்க. நபி அவங்க மதீனா ஹிஜ்ரத் போனதுக்கு பின்னாடி அப்போ யமனில் இஸ்லாம் ஓரளவு என்ன செஞ்சுட்டு மக்களுக்கு பரவிட்டு, அப்போ தௌஸ் கோத்திரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ தௌஸ் கோத்திரத்தோடு சேர்ந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாயாரையும் அழைத்து கொண்டு என்ன செய்ய வராங்க, மதீனாவுக்கு வராங்க. நபி அவங்க அந்த டைம் எங்கே இருந்தாங்க? ஹைபரில் இருந்தாங்க. நபி அவங்க மஸ்ஜிது நபவிக்கு வராங்க. அபூ ஹுரைராவும் அந்த தௌஸ் கோத்திரமும் ஃபஜ்ருடைய தொழுகை வருகிறது. மதீனாவிலே ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வை பற்றி விசாரிக்கிறாங்க. அவர் ஹைபரில் இருக்கிறாங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க, அவங்க வந்துடுவாங்க. ஆனால் அபூ ஹுரைரா என்ன செஞ்சாங்க, உடனே எங்கே போனாங்க? ஹைபருக்கே போயிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, அதே போன்று தான் இன்னும் ஒரு நிகழ்வை பாருங்க. அதாவது இது சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தி. நான் போன வாரம் இந்த செய்தி உங்களுக்கு சொன்னேன். சூரத்துல் ஹுஜராத்துடைய 2வது வசனம். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத்தில் வந்து 3 முக்கியமான அதபுகளை சொல்கிறான். ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 3 ஒழுக்கங்கள். ஒன்று வந்து அல் அதபு மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் நாம் பேண வேண்டிய ஒழுக்கம். அல்லாஹ்வுடன் பேண வேண்டிய ஒழுக்கம். நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு டைம் அதை விரிவாக பார்ப்போம். 2வது அல் அதபு மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பேண வேண்டிய ஒழுக்கம். 3வது அல் அதபு மஅன் நாஸ், யாரோட மக்களோடு நாம் பேண வேண்டிய ஒழுக்கம். இதெல்லாம் சூரத்துல் ஹுஜராத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அதனால தான் சூரத்துல் ஹுஜராத்துக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, சூரத்துல் ஆதாப் வல் அஹ்லாக், நற்குணங்களையும் பண்பாடுகளையும் போதிக்கக்கூடிய அத்தியாயம். போய் நீங்கள் என்ன செய்யுங்க, அல் குர்ஆனில் 49வது அத்தியாயம் அல் ஹுஜராத் போய் படித்து பாருங்க. அல்லாஹ் தஆலா அந்த நட்பண்புகளை சொல்கிறான். சூரத்துல் ஹுஜராத் 2வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபியி, நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள், சத்தம் உயர்த்தி பேசாதீர்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஜஹ்ராக சர்வசாதாரணமாக சத்தத்தை உயர்த்து பேசுவது போல நபி அவளுக்கு முன்னாலே பேசாதீங்க என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்படி பேசினால் நீங்கள் உணராமலே உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும், அழிந்துவிடும். அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் இறங்கியதற்குரிய சபபுன் நுசூல் காரணம் என்ன தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் இறங்கிச்சு. இன்னும் சில தஃப்சீர் அறிஞர்கள் சொல்கிறாங்க சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்திலே இறங்கின்னு சொன்னாங்க. எந்த நபித்தோழர்களுடைய விடயத்தில் இந்த வசனம் இறங்கியதோ இந்த 3 நபித்தோழர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்பட்டவர்கள். பாருங்க, அப்ப இந்த வசனம் இறங்குகிறது. ஒன்று பனு தமீம் கோத்திரம் வராங்க மதீனாவுக்கு இஸ்லாத்தை படிப்பதற்காக. வந்த டைமில் அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திச்சுட்டு திரும்ப போகிறதுக்கு முன்னாடி நபி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கோத்திரத்தில் வந்து ஒருவராக என்ன செய்யணும், அமீராக நியமிக்கணும், ஆலோசனை கேட்குறாங்க. அபூபக்கர் எல்லாம் வந்து செஞ்சாங்க, அந்த பனு தமீமில் ஒருத்தரை பேரை சொல்கிறாங்க, இவரை நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் அமீராக நியமிங்க.
உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, இல்லை வேறொருத்தரை சொல்கிறாங்க, இவரை அமீராக நியமியுங்கள். அன்புக்குரியவர்களே, இப்போ அபூபக்கர்லாங்க ஒருத்தரை சொல்ல, உமர்லாங்க இன்னொருத்தரை சொல்ல, அபூபக்கர்லாங்க உமர்லாங்க பார்த்து சொல்கிறாங்க, உமரே நீங்கள் எப்பொழுதும் ஏண்ட சைட்டுக்கே வாரீங்க, நீங்கள் அப்படியே வருது, நான் எதையும் செய்ய அதுக்கு மாற்றமாகத்தான் நீங்கள் சொல்கிறீங்க. உமர்லாங்க சொன்னாங்க தெரியுமா, அபூபக்கர்லாவை பார்த்து, உண்மையில் நான் அப்படி இல்லை, நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லிக்கிறீங்க, உங்களுக்கு மாற்றம் செய்வதற்கு இல்லை. நாம் இன்றைக்கு நிறைய மஷூரில் அப்படி நடக்குமா இல்லையா? நம்ம ஊர்களில் இருந்தால் நம்ம குடும்பங்களே மஷூராக போகும் பொழுது சில பேர் வீட்லேருந்தே வேறொரு மஷூர் நடந்துடும். இப்போ 2-3 குடும்பங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி மஷூரா செய்கிறாங்கன்னு சொன்னால் 3 குடும்பங்களும் ஏற்கனவே ஒரு மஷூரா செஞ்சுடுவாங்க. அவர் அப்படி சொன்னால் நாங்கள் இப்படி சொல்லணும், அவர் அப்படி அன்புக்கு இது மஷூர் அல்ல. அல்லாஹ் சொல்ல, நீங்கள் ஒன்று கூடி நீங்கள் நல்ல விஷயத்தில் ஒரு விஷயத்தை மஷூரா செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் அதை முடிவெடுங்க, அதுக்குமே அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டிடுங்க. ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்கு உமர்லாம் சொன்னாங்க, அபூபக்கரே நான் உங்களுக்கு மாற்றமாக சொல்லலை, எனக்கு எது பட்டுச்சோ அதை நான் சொல்கிறேன். இப்போ 2 பேருடைய சத்தமும் கொஞ்சம் உயருது, 2 பேர் சத்தம் என்ன செய்யுது, உயருது. அல்லாஹு தஆலா உடனே குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். என்ன வசனம் தெரியுமா? சூரத்துல் ஹுஜராத்துடைய 2வது வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபியி. அன்புக்குரியவர்களே, அதுக்கு பின்னால் நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ இது அந்த சந்தர்ப்பத்தில் இறங்குகிறது. உடனே நபி அவங்க இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வஹியுடைய செய்தி வந்துட்டு என்று சொன்னதுடன் சுப்ஹானல்லாஹ் பாருங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வசனம் எனக்குத்தான் இறங்கியிருக்கிறது. உடனே கவலைப்படுறாங்க, உள்ளத்தை அவங்களோட அப்படியே தாக்குது. யாருடைய? அபூபக்கர்லாம் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரியவர்களே, இன்னொரு நிகழ்வு எப்படி வருதுன்னு சொன்னால், இது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி. அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அதுக்கு பின்னாடி பாருங்க, இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் அபூ ஹுரைரா, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர்லாவுடைய நிலைமையை பாருங்க. சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய தொழுகையை தொழுகிறாங்க. என்ன தொழுகை? இஷாவுடைய தொழுகையை தொழுஜா 2 ரக்காத்தில் சலாம் கொடுத்துட்டு நபி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பள்ளிக்கு வெளியே ஒரு குன்று ஒரு குட்டி இருக்கிறது, மரக்குட்டி, அதில் போய் என்ன செய்யறாங்க, அப்படியே கைகளை ஊன்றி அப்படியே உட்கார்ந்து கொள்கிறார்கள். யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அன்புக்குரியவர்களே, அவன் தூர பிரதேசத்தில் வந்தவங்கெல்லாம் அதாவது என்ன சொல்லிட்டு போகிறாங்க, இன்றைக்கு தொழுகை என்ன செய்யப்பட்டுச்சு, குறைக்கப்பட்டதாக அவங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்தில் வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். அவங்க 2 பேரும் போய் நபி அவங்கள்ட்ட கேட்பதற்கு கேட்கல, அவ்வளோ என்ன செய்கிறாங்க, நான் அப்படி கேட்டோம் என்று சொன்னால் நபியருடன் நம் அதபில்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொண்ட மாதிரி ஆயிடுமோ, அல்லாஹு தாலா நம்மளை கண்டிப்பானோ என்று அஞ்சி கொண்டிருந்தார்கள். உமர்லாங்க சொல்கிறாங்க, அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் அவங்களை எலும்பவும் இல்லை, உமர் ரலியல்லாஹு எலும்பவும் இல்லை. யாருன்னு சொன்னால், அதாவது ஒரு நபித்தோழர் எழும்புகிறார், அவர் போய் கேட்கிறார். எப்படின்னு சொன்னால், அதாவது அல்லாஹ்வின் தூதரே, தொழுகை சுருக்கப்பட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? தொழுகை 4 ரக்காத் தொழுகை 2 ரக்காத்தாக குறைக்கப்பட்டதா அல்லது சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்குறாங்க. அதுக்கு இப்போ நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த 2 ரக்காத்தையும் திரும்ப உடனே வந்து தொழுதுட்டு சலாம் கொடுத்து அதுக்குரிய சஜிதாவை செய்தாண்டு வருகிறது. அன்புக்குரிய நாம் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், இது நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினை. அப்போ இந்த நிகழ்வுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு எந்த அளவுக்குன்னு சொன்னால், இன்னும் சில அறிவிப்புல வருகிறது சஹீஹ் புகாரில். அதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு இவ்வளவு அதாவது
இந்த வீரமுள்ளவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்கன்னு சொன்னால், அல்லது ஒரு கேள்வியை கேட்டால் உமரை நோக்கி கேட்பாங்க, உமரே பதில் சொல்லுங்க. உமரில் கூட சத்தமே வராது, என்ன சத்தம் வராது. உமர் நபியாக திரும்ப சொல்லுவாங்க, உமர் எனக்கு கேட்குது இல்லை, சத்தமாக சொல்லுங்க. திரும்ப எப்படி பேசுவாங்க? அமைதியாக சொல்லுவாங்க, சத்தம் கேட்காது. அவ்வளோ பயப்பட்டார்கள் அன்புக்குரியவர்களே. அப்போ அது எவ்வளவு பாருங்கள், சுபஹானல்லாஹ். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர்கள். அவங்க நினைக்கல தெரியுமா, நான் எப்படி நடந்து கொண்டால் நம்ம சொர்க்கம் தானே நபி அவங்க சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய எவ்வளோ பயந்தார்கள். அந்த வசனங்கள் அவர்களுடைய உள்ளத்தை தாக்கியது. இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது அன்புக்குரியவர்கள். அப்போ இந்த வசனத்தை ஓதி காண்பித்தவுடன் உமர் உள்ள அதாவது உள்ளத்தை தாக்குகிறது, பயத்தை ஏற்படுத்துகிறது. உமர்லோட அதாவது அபூபக்கரோட உள்ளத்தை அச்சத்தை ஏற்படுத்துகிறது. சாபித் இப்னு கைஸ் நாங்கள் போன வாரம் பார்த்தோம். அவர் என்ன செய்கிறாரு? அவர் இயற்கையிலே சத்தமாக பேசக்கூடியவர். ஓடி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் அவர் இருக்கக்கூடிய அறையை மூடி கதவை மூடி சொல்கிறாரு, வைஃப்ட மனைவிட்ட சொல்கிறாரு, இந்த கதவை திறந்துடாதீங்க இதுக்கு பின்னாடி. சாபித் இப்னு கைஸ் அழிந்து விட்டார். சாபித் அழிந்துட்டாரு. அவருடைய எல்லா அதாவது எல்லா நன்மைகளும் அழிந்து விட்டது. சாபித் நரகத்துக்குரியவர் என்று சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி அவங்க நபித்தோழர்களை அனுப்புகிறார்கள். சாபித்துடைய நிலைமையை விசாரித்து வாருங்கள் போய் சொல்கிறார்கள். அவர் அதையே சொல்லி கொண்டிருக்கிறார். திரும்ப நபி அவங்கள்ட்ட வந்து சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் சாபித் இப்னு கைஸ்ட போய் சொல்லுங்க, அவர் நரகத்துக்குரியவர் அல்ல, பல் ஹுவ ஃபில் ஜன்னா, அவர் சுவர்க்கத்துக்குரியவர். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ஏன் குர்ஆனுடைய வசனம். அப்போ ஒரு வசனம் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபியி. ஒரு வசனம் இறங்குகிறது, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 3 நபித்தோழர்கள் கதறுகிறார்கள். இந்த வசனம் எனக்குத்தான் இறங்கியிருக்கிறது. என்னுடைய ஈமான் அழிந்து விட்டதோ, என்னுடைய அமல்கள் பாழாகி விட்டதோ. ஆனால் இன்றைக்கு நம்ம சுப்ஹானல்லாஹ் குர்ஆனுடைய வசனம் நம்ம தாக்கத்தை ஏற்படுத்துதா? குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்ம குர்ஆன் எடுக்கணும். நம்முடைய வீடுகளில் நம்ம பெண்களும் தான் பிள்ளைகளும் தான் குர்ஆன் எடுக்கணும். ஒரு நாளை குறைஞ்சது ஒரு குறிப்பிட்ட நேரம் குர்ஆனை ஓதுவதற்கு, குர்ஆனை படிப்பதற்கு, அதாவது கணவன் வாசிக்க, மனைவி வாசிக்க, பிள்ளைகள் வாசிக்க, அந்த குர்ஆனுடைய செய்திகள் வீடுகளிலே பரிமாறப்படணும், ஓதப்படணும். குர்ஆனுடைய செய்திகள் பேசப்படணும். அன்புக்குரியவர்களே, அதுக்கு மாற்றமாக இன்றைக்கு இதெல்லாம் ஷைத்தானியத்தை நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போனோன்னு சொன்னால் இன்றைக்கு இது எல்லா வீட்டிலையும் சர்வசாதாரணமாகிட்டு. எல்லாருடைய கையிலே மொபைல் தான். முகத்தை பார்த்து பேசக்கூடிய நிலைமை கூட இன்றைக்கு இல்லாமல் போயிட்டு. அதாவது இவர் மொபைலை பார்த்து பேசுறது, நல்லா இருக்கிறீங்களான்றது. அவர் எதை பார்த்து சொல்கிறது? இவர் அவரை பார்த்து நல்லா இருக்கிறேன்னு கேட்குறல்ல, மொபைலை பார்த்து தான் நல்லா இருக்கிறேன்னு கேட்காரு. அவர் என்ன பதில் சொல்கிறது? நல்லா இருக்கிறேன். மொபைலை பார்த்து அவர் பதில் சொல்கிறது. இப்படித்தான் அன்புக்குரியவர்களே. அப்போ அல் குர்ஆன் என்பது நம்முடைய வீடுகள் அதிகமாக ஓதப்படணும். நம்முடைய பிள்ளைகள் நம்ம ஓத வைக்கணும். நாமும் பெரியவர்களும் அல் குர்ஆனை ஓதணும். அன்புக்குரியவர்களே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹ் வஹாஸத்துஹு, குர்ஆனுடையவர்கள், குர்ஆனுக்கு சொந்தக்காரர்கள், குர்ஆனை சுமந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று சொன்னார்கள். நாளை மறுமை அல்லாஹ் தஆலா அவர்களை அவன் மிக விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய அந்த சபையிலே அவர்களை எழுப்பாட்டுவான், ஒன்று சேர்ப்பான், அவர்களை கண்ணியப்படுத்துவான். என அன்புக்குரியவர்களே, அவ குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படும். நம்ம தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான். வயல் என்று சொன்னால் கேடு, அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னும் சில தஃப்சீருடைய அறிஞர் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா எந்த இடத்துல எல்லாம் வயல் என்ற சொல்லை சொல்றானோ நரகத்தில் வழங்கக்கூடிய ஒரு தண்டனை என்ன சொல்றாங்க. நரகத்தில் ஓடக்கூடிய, தண்டிக்கப்படக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குன்னு சொல்கிறார்கள், ஒரு ஓடை என்று சொல்கிறார்கள். எத்தனை இடத்துல வந்து அல்லாஹு தஆலா வயல் என்று சொல்கிறான். நமக்கெல்லாம் பரிச்சயமான அம்ம ஜூஸில் வரக்கூடிய சூரத்துல் ஹுமஸா என்ன சொல்றான்ல, வயலுல் லிகுல்லி
ஹுமஸத்தில் லுமஸா. அன்புக்குரிய இந்த ஒரு வசனம் நம்ம எவ்வளோ தடவை ஓதிருப்போம், எவ்வளோ தடவை இமாம் ஓதுறதை கேட்டிருப்போம். அல்லாஹு தஆலா இந்த சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தை டச் பண்ணிருக்கிறதா? என்ன சொல்கிறான்? வயலுன், கேடுதான், அழிவுதான், நாசம் உண்டாகட்டும். யாருக்கு? ஹுமஸத்தில் லுமஸா. யாரெல்லாம் பிறருடைய குறைகளை பேசித்திருக்கிறார்களோ, புறம் பேசித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நாசம் அழிவு உண்டாகட்டும். நாம் இன்றைக்கு ஓதுறோம், இமாம் ஓதுறத்தையும் கேட்குறோம், நாமளே அடுத்தவருடைய குறைகளை பேசுகிறோம், ஊர்பலாய் பேசுகிறோம், அடுத்தவரை புறம் பேசுகிறோம். அன்புக்குரியவர்கள், இது மாதிரி எத்தனை வசனங்கள் நரகத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான். இன்றைக்கு உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு நாட்டில் வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடைபெற்றால், ஏதாவது ஒரு ஆபத்து நடைபெற்றால் நம்ம எவ்வளோ அதை உள்ளத்துக்கு தாக்கம் வருது. இப்படி நடந்துச்சு, ஒரு பூமி அதிர்ச்சி நடந்தால் நம்ம அதன் மூலம் படிப்பினை பெறணும். ஆனால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எத்தனை நூற்றுக்கணக்கான வசனங்களில் மறுமை நாள் நிகழ்வும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த அதிர்ச்சிகளை சொல்றானா இல்லையா? வானங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? துண்டு துண்டாக ஆகிடும். பூமிகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? அப்படியே தூசிகளாக மாறும். மலைகள், பெரும் பெரும் மலைகள் எல்லாம் தூசிகளாக மாறிடும். எப்ப? சூரூதப்பட்டால், மறுமை நிகழ்ந்து விட்டால். நமக்கு அந்த குர்ஆனுடைய வசனம் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் எங்கே அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கே ஒரு ஃப்ளைட் வெடிச்சிட்டுன்னு சொன்னால் நம்ம ஒரு நாளே தூங்குறதே இல்லை. இன்றைக்கு முழுக்க தான் பேச்சு. ஆனால் மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நரகத்துடைய தண்டனைகளை பற்றி சொல்கிறான், பாவிகளுக்கு நரகவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி சொல்கிறான். நமக்கு அந்த ஒரு தாக்கம் வருதில்லை. அன்புக்குரியவர்களே, எனவே அல் குர்ஆனை நாம் நம்முடைய கையில் எடுக்கணும், அதிகமாக படிக்கணும், அதிகமாக வாசிக்கணும். நம்முடைய வீடுகளில் அதிகமாக வாசிக்கப்படக்கூடிய, பேசப்படக்கூடிய ஒன்றாக அல் குர்ஆன் மாறணும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.